ஹாய் ஆல் வெல்கம் டு ஜிடிவிஎஸ் கிச்சன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சேனக்கிழங்கு சிப்ஸு இல்லைன்னா சேனக்கிழங்கு டவா ஃப்ரை அப்படின்னு சொல்லலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சேனக்கிழங்கை வந்து கொஞ்சம் மொத்தமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இதை விட பெரிய சைஸாகவும் போட்டுக்கோங்க. அப்போ தான் டவா ஃப்ரைக்கு நல்லாயிருக்கும். ஒரு சைடில் எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் இந்த கிழங்குக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு கட் பண்ணி வச்சுருக்க சேனக்கிழங்கையும் போட்டுக்கலாம். சேனக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. நல்லா தண்ணி சூடானதுக்கப்புறம் போடுங்க. இந்த சேனக்கிழங்கு வந்து ஒரு 75% வேகிற அளவுக்கு விட்டுடலாம். இப்போ அது வந்து ஒரு ஸ்பூன் இல்லைன்னா இந்த மாதிரி நைஃப் வச்சு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ வந்து இது நல்லா கொதித்து வரும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததும் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சம் வேகலைனா கூட வந்துடும். அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இதில் எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் இருக்க தண்ணி நல்லா வடியணும். அது வரைக்கும் இதை அப்படியே விட்டுறலாம், சூடு ஆறுற வரைக்கும். அண்ட் இதுக்குள்ளே மசாலாஸ் பார்த்துடலாம். இதுக்கு 1 ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். நான் சின்ன ஸ்பூன்றனால 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். பெரிய ஸ்பூனாக 1 ஸ்பூன் போதும். அண்ட் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இது கூடவே இதுக்கு தேவையான உப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அண்ட் இதுக்கு வந்து கொஞ்சமாக தயிர், இது வந்து ஆப்ஷனல் தான். இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டி ஆற வச்சுருக்க சேனக்கிழங்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மசாலாஸ் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம எல்லா கிழங்குலையும் படுற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அகைன் சொல்கிறேன், தயிர் வந்து ஆப்ஷனல் தான், போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை தயிர் ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அண்ட் இது கூடவே வந்து ஃபைனலாக வந்து 1 ஸ்பூன் வந்து ரைஸ் ஃப்ளார், இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஃப்ளார் தேவைப்பட்டாலும் போட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் ஸ்டிக்கியாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். 1/2 அன் ஹவர் கழித்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு நம்ம ரெடி பண்ண சேனக்கிழங்கு வந்து ஒவ்வொன்றா இந்த மாதிரி வச்சிடலாம். தனித்தனியாக வச்சா தான் நல்லா வேகும். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து எல்லாத்தையும் திருப்பி விடுங்க. நான் வந்து இன்றைக்கி சேனக்கிழங்கு சிப்ஸு பண்ணலான்ட்டு கட் பண்ணேன். பட் ஆனால் பிளான் சேஞ்ச் ஆனால நான் வறுவல் செஞ்சுருக்கேன். பட் நீங்கள் வறுவல் செய்ய போகிறீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வந்து டவா ஃப்ரைக்கு வந்து பெருசாக போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். திருப்பவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் திருப்பி விட்டுட்டே இருங்க. அது நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும். கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா திருப்புறத்துக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நான் வந்து இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஒவ்வொரு பேட்சாக வந்து டவா ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், உள்ளே நல்லா சாஃப்டாக வெளியே கிறிஸ்பியாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.